மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரும் அவர்தான். அவர் எனக்கு டாட்டா பை பை சொல்றாராம். மாண்புமிகு பத்துதோல்வி பழனிசாமி அவர்களே, 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறதில்லை. அட ஏன் உங்க கட்சிக்காரங்களை தேர்தல் களத்தில் உங்களை நம்ப தயாரா இல்லை. ஒரு காமெடியில வரும், ஒரு திரைப்படத்தில் வரும், அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட. அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு. படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ். அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். இப்போ அந்த பஸ்ஸில் இருந்து புகை வர்ற மாதிரி இப்போ ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு. மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்லை. விரக்தியில் என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்களான உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார், உங்களை கொச்சைப்படுத்துகிறார். என்னன்னா 1000 ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே, 1000 ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்தையும் தாய்மார்களை பார்த்து பேசுறாரு. மக்கள் ஏமாறல, பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க. உங்க சுயநலத்துக்காக, உங்க குடும்பத்தினரை ரைடில் இருந்து காப்பாற்றுறதுக்காக அதிமுகவையே டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட அடமானம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. 3 காரு 4 காருன்னு மாதிரி அமித்ஷா வீட்டு கதை தட்டின கதையை பற்றி தம்பி உதயநிதி தான் முதல்ல எடுத்து பேசினார். நீங்க என்ன சொல்றீங்க? அமித்ஷா வீட்டு கதை தட்டா என்ன தப்பு அப்படின்னு வெட்கமில்லாம கேட்குறீங்க. யாருக்காக தட்டினீங்க? உங்க குடும்பத்தை ரைடிலிருந்து காப்பாற்ற உங்க கட்சியை அடமானம் வைக்கத்தானே தட்டினீங்க. பாஜக கூட்டணியால தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தோற்று போனோம்னு நீங்களும் சொன்னீங்க. உங்க கட்சிக்காரங்களை வெளிப்படையா சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்களா? அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா?